இங்கிலீஷ் கற்றுக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. அதுவும் இந்த எரால இருந்துக்கிட்டு இன்டர்நெட், யூடியூப்னு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆல் we need is ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் ப்ராக்டிஸ். சொல்கிறது ரொம்ப ஈஸிங்க, செய்கிறது தான் கஷ்டம். இதுதானே உங்கள் மைண்டில் வருது. சரி, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இதுக்கு எதனா ஐடியம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஈஸியர் செட் than டன். ஒரு விஷயம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, ஆனால் செய்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறப்ப அதை சொல்கிறதுக்கு இட்ஸ் ஈஸியர் செட் than டன், தட்ஸ் ஈஸியர் செட் than டன் இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னடா, பிஸ்னஸ் ஐடியாலாம் நல்லா தானே இருக்குது, அப்புறம் ஏன் சோகமாக இருக்கே? பணத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா. இது ஒரு விஷயமா? why don't you just ask your dad to give you the money? பணம் கொடுக்க சொல்லி உன் அப்பாட்ட கேட்கலாமே. இட்ஸ் ஈஸியர் செட் than டன். சொல்கிறது ரொம்ப ஈஸி, செய்கிறது தான்ப்பா கஷ்டம். பை த வே, ஐ டோன்ட் திங்க் லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் that difficult. Where there is a will, there is a way.